அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது செயின் ஸ்டிச்சை வந்து எப்படி ஒரு டிசைனில் அப்ளை பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். பிகினஸாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதில் நிறையா டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் இருக்குது. இது நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு செயின் ஸ்டிச் வந்து ஈஸியாக வந்துடும். நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் ஆல்ரெடி வந்து எண்ணாட்டு ஷேப்ஸ் எல்லாம் போட்டு பழகிருப்பீங்க. ஸோ நீங்கள் ஒரு டிசைன் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் வந்து அதிகமான எண்ணாட் வர மாதிரி டிசைனாக சூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த நாட் போட்டு உங்களுக்கு ப்ராக்டிஸில் வரும். அப்போதான் நீங்கள் பெரிய பெரிய டிசைன்லாம் போடும்போது உங்களுக்கு அந்த நாட் போடுறது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சரிங்களா? நான் வந்து சில்க் த்ரெட் எடுத்திருக்கேன். அதே மாதிரி துலிப் நீல் நம்பர் வந்து 14 தான் எடுத்திருக்கேன். இப்போ நான் வந்து இந்த இடத்துல இருந்து த்ரெட்டை வெளியே எடுக்கிறேன். த்ரெட்டை எடுத்துட்டு கீழே லூஸ் பண்ணீங்க அப்படின்னா கீழே நாட் லாக் ஆயிரும். அகெயின் வந்து அப்படியே பஞ்ச் பண்ணி கீழே ஒரு ரொட்டேஷன் கொடுத்து ஒரு ரைட் லெஃப்ட் திருப்பணும் அப்படின்னாக்கா நம்மளுடைய ஸ்டிச் வந்து ஆல்ரெடி வந்து நீங்கள் செயின் ஸ்டிச் எப்படி போடுறதுன்னு பார்த்துருப்பீங்க. இப்போ ஷேப்ஸில் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு மட்டும் நீங்கள் பாருங்கள். நீங்கள் உங்களுடைய ஸ்டிச் வந்து ஒரே மாதிரி ஈவனாக இருக்கணும். சரிங்களா? அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இதில் எப்படி நம்ம ஷார்ப் கொடுக்குறோம், ஒரு டிசைனுக்கு ஷார்ப் கொடுக்குறது தான் பெருசு. அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த டிசைனோட ஃபினிஷிங் நீங்கள் போடுற டிசைன் எக்ஸாக்டாக அதே மாதிரி வரும். இப்போ பாருங்கள், நான் போடும்போது ஒவ்வொரு டிசைன்லையுமே ஷார்ப்னஸ்க்கு மேலே ஒரு எக்ஸ்ட்ராவாக ஒரு ஸ்டிச் கொடுத்து அந்த டிசைனை திருப்பினா தான் உங்களுக்கு வந்து அந்த ஷார்ப்னஸ் தெரியும். சரிங்களா? இப்போ நான் அப்படியே உங்களுக்கு ஸ்டிச்சை கண்டினியூ பண்ணி போய்கிட்டு இருக்கேன். டிசைன் உங்களுடைய ஸ்டிச்சஸ் வந்து ஒரே ஈவனாக இருக்கணும். செயின் வந்து குட்டி குட்டியாக இருக்கணும். சரிங்களா? இப்போ நீங்கள் இந்த இடத்துல உங்களுக்கு எப்படி கண்டினியூ ஆகுதோ அதே மாதிரி நீங்கள் போட்டு போகலாம். அப்படி இல்லை, இப்போ பாருங்க, நான் இப்போ கண்டினியூ பண்ணுறேன். ஏன்னா இப்போ நமக்கு வந்து இதில் வந்து கண்டினியூ பண்ணி போகலாம். அந்த அளவுக்கு வந்து அந்த இடத்துல வந்து டிசைன் இருக்கு. நீங்க ஒரே த்ரெட்டா கொடுக்குறீங்க அப்படின்னாக்கா அப்படியே நீங்க கண்டினியூ பண்ணிட்டு போகலாம். எங்கிட்ட எந்த பக்கத்து போக தோணுதோ அந்த சைடு போகலாம். இப்ப நான் வந்து ஒவ்வொருக்கும் மேல ஒரு கலர் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணியிருக்கேன். ஸோ அந்த ஒரு 3 இதுக்கு மட்டும் ஒரு கலர் கொடுக்க போறேன். அதுக்காக நான் வந்து இந்த 3 பெட்டலை மட்டும் சுத்தி அந்த செயினை கொண்டு வரேன். இப்போ வந்து அங்க ஒரு ஷார்ப் கொடுக்கணும் இல்லையா? அந்த ஷார்ப் நம்ம எப்படி கொடுக்குறோம், நம்ம என்ன சொல்லியிருக்கோம், ஒரு ஸ்டிச் வந்து போகும்போது வளையும் போது ஆப்போசிட் டைரக்ஷன்ல ஒரு ஸ்டிச் எக்ஸ்ட்ராவா கொடுத்து அதை திருப்பி செயினை வந்து திருப்பணும்னு சொல்லியிருக்கோம். இப்போ பாருங்க, மேல் நோக்கி ஒரு ஸ்டிச் கொடுத்து அப்படியே சைட்ல திருப்பணும்னு சொன்னா அந்த இடத்துல வந்து ஒரு ஷார்ப்னஸ் கிடைக்கும். சரிங்களா? அதை மட்டும் நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. இப்போ நான் வந்து இங்க வந்துட்டு அப்படியே திருப்பி இங்க கண்டினியூ பண்றேன் அந்த ஸ்டிச்சை. அந்த இன்னொரு பெட்டலோட எட்ஜ் இப்போ நம்மளுக்கு வந்து அங்க போடலாம். அதனால நான் வந்து அதை நான் கண்டினியூ பண்றேன். இப்போ இங்கேயும் ஒரு ஷார்ப் கொடுக்க வேண்டியது இருக்கு. ஸோ நம்ம வந்து மேலே ஒரு ஸ்டிச்சு கொடுத்து அப்படியே அந்த நீடிலோட டைரக்ஷனை திருப்பினோம் அப்படின்னா நமக்கு அங்கே வந்து ஒரு அழகான ஒரு ஷார்ப் கிடைச்சிரும். நம்மளுடைய சேனலை புதுசாக யாராவது பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. அப்போதான் வந்து இன்னும் அதிகமான வீடியோ போட முடியும். இல்லை குறைஞ்ச ஃபீஸில் ஆரி கற்றுன்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. உங்களோட கிளாஸ் டீட்டெயில் தெரிஞ்சுட்டு மந்த்லி 100 rupees மட்டும்தான். இப்போ பாருங்க, நான் இங்க வந்து எண்ணாட் போட்டு இங்க நான் முடிச்சுக்கிறேன். சரிங்களா? இப்போ நம்ம எண்ணாட் போடுறது எங்க போடணும் அப்படின்னா உள்ள சென்டர்ல நம்ம ஏற்கனவே ஒரு ஸ்டிச் கொடுத்துருப்போம் இல்லையா, அந்த ஸ்டிச்சுக்கு நடுவுல போய் தான் நம்ம கொடுக்கணும். அப்படி இல்லை நீங்க முன்னாடியே நீங்க கொடுத்துட்டீங்கன்னா இங்க வந்து உங்களுக்கு கண்டினியூட்டி இல்லாம போயிடும். ஒரு டிசைன் வந்து இப்போ நீங்க போடுறீங்க, பெட்டல் வந்து இப்போ ஒரு த்ரெட்ல வந்து இப்போ 3 பெட்டல் போடுறீங்க அப்படின்னா அப்போ வந்து உங்களுக்கு அந்த இது வந்து தனியா தெரியும், அந்த லைன் மட்டும். ஸோ அப்படி இருக்கக்கூடாது. அப்படின்னா நீங்க ஒவ்வொரு ஸ்டிச்சும் ஸ்டார்ட் பண்ணும் போதும் சரி, ஒவ்வொரு பெட்டலுக்குள்ள போட்டிருக்க அந்த டிசைனுக்குள்ள தான் நீங்க ஸ்டார்ட் பண்ணணும். பாருங்க, நான் எண்ணாட் போடுறேன், ஒரு லாங் லூப் எடுத்துக்கிறேன், அடுத்து ஒரு குட்டி லூப் எடுக்கிறேன், அப்புறம் அந்த லூப்பை ஹோல்ட் பண்ணி கீழே எடுத்தீங்கன்னா நாட் வந்து ரெடி ஆயிடும். நீங்க பிசினஸா இருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து ஒரி பண்ண வேணாம். அது கடைசியில என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோட லாஸ்ட்ல சொல்றேன். அதே மாதிரி அடுத்த இது பெட்டல் ஸ்டார்ட் பண்ணும் போது நீங்க இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. ஒரு டிஃப்ரெண்ட்காக நான் சொல்றேன். இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தனியா தெரியும் அந்த பெட்டலு. ஸோ நம்ம ப்ரீவியஸா அங்கக்குள்ள கீழே போட்டிருக்கிற அந்த பெட்டலுக்குள்ள இருந்து ஒரு ஸ்டிச் எடுக்கணும். சரிங்களா? இதே மாதிரி நீங்க போட்டுட்டு போகலாம். பாருங்க, லென்த் வந்து ஒரு செயினோட லென்த் எந்த அளவு இருக்கோ அதே அளவு தான் அடுத்த செயினோட லென்த் இருக்கணும். அப்பதான் வந்து உங்களுக்கு ஷேப் வந்து அழகா தெரியும். இப்போ வந்து நாட் எங்க போடணும் அப்படிங்கிறது பிக்னஸ் வந்து குழப்பமாவீங்க. நாட் வந்து நம்ம ப்ரீவியஸா போட்டிருக்க அந்த செயினுக்குள்ள இருந்தா நம்ம நாட் போடுறோம். சரிங்களா? தனியா போட்டீங்க அப்படின்னாக்க அந்த இது மட்டும் உங்களுக்கு தனியா தெரியும். ஸோ ஒவ்வொரு தடவையும் லூப்குள்ள அடுத்து போட்டிருக்க செயினுக்குள்ள இருந்தே நீங்க த்ரெட் எடுத்து அதை நாட் போட்டு முடிங்க. அப்பதான் வந்து உங்களுக்கு
பர்ஃபெக்டா இருக்கும் டிசைன். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து நான் இந்த கலர்லயே, ஏன்னா எனக்கு கீழே எடுத்த த்ரெட் நிறைய இருக்கு, ஸோ அதனால நான் வந்து இதே கண்டினியூ பண்றேன். பாருங்க நான் எங்க இருந்து த்ரெட் எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி ஷார்ப் கொடுக்குறதே நீங்க கவனமா பாருங்க. மேல் நோக்கி ஒரு ஸ்டிச் கொடுத்துட்டு அப்படியே அதை கீழே கொண்டு போறோம். இப்ப அந்த இடத்துல ஒரு சின்ன பெண்டு வருது இல்லையா, அந்த சின்ன பெண்டுல உங்களோட ஸ்டிச்சை வந்து இன்னும் கொஞ்சம் சின்ன, ஏற்கனவே போட்டிருப்பீங்க அதை விட கொஞ்சம் கம்மி பண்ணி தான் போடணும். அப்பதான் வந்து உங்களுக்கு வந்து அந்த டிசைன் வந்து கரெக்டா இருக்கும். நீங்க அந்த மாதிரி சின்ன சின்ன பெண்டான இடத்துல எல்லாம் பெரிய ஸ்டிச்சா கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த டிசைன் வந்து கரெக்டா இருக்காது, உங்க லைனை விட்டு அது தனியா போயிடும். ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து ஸ்டிச்சஸ் வந்து குறைச்சி கொடுங்க அப்படின்னு சொல்லி. இப்போ பாருங்க உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ பார்த்துக்கோங்க, நான் லாங்கா போட்டுக்கிறதையும் இன்னும் நம்ம குட்டி குட்டியா போட்டா அந்த டிசைன் எவ்வளவு பெர்ஃபெக்டா தெரியுது அப்படின்னு. சில்க் த்ரெட்டை வந்து பிகினர்ஸ் யூஸ் பண்றீங்க அப்படின்னாக்கா ஃப்ரீயா ஹேண்டில் பண்ணுங்க. சில்க் த்ரெட்டை வந்து போட்டு இழுத்து ரொம்ப இது பண்ணாதீங்க. உங்களுக்கு வந்து பிகினஸா இருந்தீங்கன்னா அது எப்படி இருக்கும், இதுக்கு அந்த நீடில் மாட்டி மாட்டி த்ரெட் வந்து கட் ஆக சான்சஸ் இருக்கு. இப்போ நான் இங்கே என்னான்னு போட்டு முடிச்சுக்கிறேன். ஏன்னா அந்த பெட்டல் வந்து நான் வேற கலர் கொடுக்க போறேன். ஸோ அதுக்காக வந்து நான் அதை அந்த இடத்துல முடிச்சுட்டேன். அடுத்து வந்து நான் அந்த சைடு போடுறேன். சில்க் த்ரெட் வந்து உங்களுக்கு ஒரு இடத்துல பிசுறு வந்துச்சு அப்படின்னா அந்த ஒரு 4 ஸ்டிச்சு உருவிட்டு அதுக்கப்புறமா நீங்க அடுத்து கண்டினியூ பண்ணுங்க. இல்லை ரொம்ப உங்களோட த்ரெட் வந்து டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்க வந்து அடுத்து அந்த இடத்துல என்னான்னு போட்டு முடிச்சுட்டு நீங்க நெக்ஸ்ட் ஸ்டிச் வேற ஸ்டிச் தான் நீங்க கண்டினியூ பண்ணணும். அப்படி கண்டினியூ பண்ணும்போது ப்ரீவியஸா போட்டிருக்கிற செயின் ஸ்டிச்சுக்குள்ள இருந்து தான் நீங்க வந்து த்ரெட் எடுக்கணும். அது எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு வீடியோல நான் போடுறேன். ஒரு தடவை த்ரெட் உங்களுக்கு கட் ஆச்சு அப்படின்னா அது எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நான் அகைன் கீழே வந்து ஒரு ரெட் கலர்ல எடுத்திருக்கேன். மேல நடுவுல உள்ள பெட்டலுக்குலாம் காப்பர் கலர்ல ஒரு த்ரெட் எடுத்திருக்கேன். இது வந்து ரெட் கலர் த்ரெட் எடுத்திருக்கேன். இது நான் வந்து எப்படி முடிக்கிறேன், என்ன போடுறேன் அப்படிங்கறத மட்டும் நீங்க கவனமா பாருங்க. பிகினர்ஸ் வந்து இதுதான் வந்து அதிகமா குழம்புவீங்க, எப்படி வந்து கண்டினியூ பண்றது, ஒரு டிராயிங் போட்டு முடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்காக தான் இந்த வீடியோ வந்து இவ்வளவு லென்த்தா நான் போட்டிருக்கேன். நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டா புரியும் நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம், எப்படி எண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க ஏன் நம்ம ஜரி த்ரெட் உங்களை போட வேணாம் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா, ஜரி த்ரெட் வந்து உங்களுக்கு ஈஸியா தான் இருக்கும். சரிங்களா? பிகினஸா இருக்கீங்க அப்படின்னா ஜரி த்ரெட் வந்து உங்களுக்கு ஈஸியா இருக்கும். சில்க் த்ரெட் வந்து உங்களுக்கு ஹேண்டில் பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதனாலதான் ஏன்னா இப்ப நீங்க சில்க் த்ரெட் இப்ப நான் உங்களுக்கு ஒரு டிசைன் போடுங்க அப்படின்னா நீங்க சில்க் த்ரெட்லயும் போடணும், ஜரி த்ரெட்லயும் போடணும். அப்போ உங்களுக்கு தான் வந்து அந்த டைம் வந்து ரொம்ப எடுக்கும் டிசைன் போட்டு ப்ராக்டிஸ் பண்றது இதெல்லாம். அதுக்காகவும் மெயின் ரீசன் வந்து உங்களை ஜரி த்ரெட் வேணா ப்ராக்டிஸ் பண்ண வேணாம் அப்படின்னு நம்ம சொல்றோம். நம்ம வந்து சில்க் த்ரெட்ல எல்லா கிளாஸஸ் நம்ம பினிஷ் பண்ணிட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து ஜரி த்ரெட் தான். அது வந்து சும்மா ஒரு சாம்பிள். ஏன்னா நம்ம ஜரி த்ரெட் வந்து அதிகமா பிளவுஸ்ல வந்து எங்க ஒர்க் பண்ணுவோம் அப்படின்னா அவுட்லைன் கொடுக்குற மாதிரி தான் ஒர்க் பண்ணுவோம். சில்க் த்ரெட் வந்து உள்ள ஃபில்லிங்காக அதிகமா யூஸ் பண்றது வந்து சில்க் த்ரெட் தான் அதிகமா யூஸ் பண்ணுவோம். ஸோ அதுக்காக தான் அது வந்து நம்ம லாஸ்ட்ல ஜரி த்ரெட் வந்து சும்மா அது ஒரு இது மாதிரி நம்ம பாத்துக்கலாம். ஸோ அதுக்காக தான் வந்து ஜரி த்ரெட் யூஸ் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்டூடெண்ட்டை சொல்லிட்டு இருக்கோம். ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் கேக்குறீங்க அப்ப ஜரி த்ரெட் யூஸ் பண்ண வேணாம் வா அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம சொல்ற ரீசன் இதுதான், இதுக்காக தான் நம்ம வந்து சொல்றோம். நீங்க சில்க் த்ரெட்ல அதிகமா பிராக்டிஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஜரி த்ரெட் வந்து அப்புறமா நீங்க அவுட்லைன் மட்டும் போடுற, டபுள் செயின் ஸ்டிச் இந்த மாதிரி போடுற மாதிரி தான் உங்களுக்கு யூஸ் ஆகும். அதை வந்து நம்ம லாஸ்டா நீங்க அது வந்து உங்களுக்கு ஈஸியா தான் இருக்கும். நீங்க லாஸ்டா அது ஒரு 2 கிளாஸ் பாத்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு ஈஸியா அது வந்து புரிஞ்சிடும். அதுக்காக தான் நான் இப்ப பேசிட்டு இருந்தாலும் நீங்க வந்து இந்த வீடியோவை வந்து பிகினஸா இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க வந்து கவனமா பாருங்க. நான் வந்து ஒவ்வொரு ஸ்டிச்சுமே உள்ள இருந்து தான் எடுத்து முடிக்கிறேன். அதே மாதிரி ஒரு ஸ்டிச்சுக்கும் இன்னொரு ஸ்டிச்சுக்கும் கண்டினியூட்டியா போய் தான் எண்ணாட் போட்டு நான் முடிக்கிறேன். சரிங்களா? நம்ம போட்டுக்கிற ப்ரீவியஸ் லூப்புக்குள்ள போய் தான் நம்ம செயின் ஸ்டிச்சை முடிக்கணும். நிறைய பேர் வந்து மெசேஜ் டிசைன் போட்டு சென்ட் பண்ணியிருந்தீங்க. நிறைய வந்து தனித்தனியா இருந்த மாதிரி இருந்துச்சு, ஒரு கண்டினியூட்டி இல்லாம. ஸோ அதுக்காக தான் நான் வந்து இப்போ இந்த வீடியோ போட்டிருக்கேன். இனிமேல் போடுறவங்க இந்த மாதிரி ஒரு பினிஷிங்கோட போடுங்க. எல்லா இடத்துலயுமே நீங்க ஷார்ப் கொடுக்க வேண்டிய இடத்துல எல்லாமே நீங்க ஷார்ப் கொடுத்தாதான் உங்களுக்கு வந்து அதோட பினிஷிங் வந்து கரெக்டா இருக்கும். ஓகேங்களா? லாஸ்ட் ஆஃப் பிகினர்ஸ் வந்து நாட் போட்டுட்டு அந்த இடம் தூக்கிட்டு இருக்குல்ல, அப்ப என்ன பண்றீங்க அப்படின்னா அந்த தூக்கிட்டு இருக்க இடத்துல சைட்ல வந்து நீங்க நான் அந்த நீடில கொடுத்து அதோட ஹூக் பார்ட்ல அந்த த்ரெட்டை மாட்டி விட்டு கீழே இழுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த இதெல்லாம் உள்ள போயிடும். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். தேங்க்யூ.